ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தனை போற்றுகின்றேனே. இறைவன் திருவருளைக் கொண்டு தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் நேற்று திருமந்திரத்தின் 157வது பாடலையும் அதற்குண்டான விளக்க உரையையும் அறிந்தோம். இன்று திருமந்திரத்தின் 158வது பாடலையும் அதற்குண்டான விளக்க உரையையும் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். இறந்த உடலுக்கு இதுதான் மரியாதை. இது திருமந்திரத்தின் 158வது பாடல். வலத்து இடைமுற்றத்து ஓர் மாநிலம் முற்றும் குலத்தின் மண் கொண்டு குயவன் வளைந்தான். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறைபோதும் ஐயாரே. இது திருமந்திரத்தின் 158வது பாடலுக்குண்டான விளக்க உரை. இப்பாடலில் உயிர் தோற்றம் உணர்த்தப்படுகிறது. உலகம் முழுவதும் உயிர் தோற்றம் இப்படிதான் நிகழ்கிறது. இடையின் முன்பாக கருப்பையாகிய குலத்தில் இருந்து உயிரணுக்கான மண் கொண்டு உயிர்கள் உற்பத்தியாகின்றன. இது உயிர் தோற்றம். இன்னொரு பக்கம் குயவன் குலத்தின் மண் எடுத்து சட்டிப்பானை செய்கிறான். அவன் செய்த மண்குடம் உடைந்துவிட்டால் அதை ஓடென்று ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் உயிர் தலைக்கன் உற்பத்தி செய்த உடல் உயிர் போய் பிணமாகிவிட்டால் நொடிப்பொழுது கூட அதை வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். இந்த பாடலில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணுன்னா, இந்த பாடலில் உடைந்த சட்டிப்பானை ஓடாக இருந்தாலும் அதை ஓரமாக வைப்பார்கள். ஒரு மனிதன் மரணித்தால் அந்த ஓடுக்கு உண்டான மரியாதை கூட இல்லை. இதை சிந்தித்தால் போதும், வாழும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது புரியும். திருச்சிற்றம்பலம். இறைவன் திருவுருளை கொண்டு நாளை திருமந்திரத்தின் 159வது பாடலையும் அதற்குண்டான விளக்க உரையை பார்ப்போம்.